காம்ப்ளிகேஷன் அவாய்டன்ஸ் இன் ஸ்பைன் சர்ஜரி. ஹியூமனில் சாப்டர் ஆக்சுவலாக 3 இருக்குது. என்னென்னா இன்ஃபெக்ஷனு, அப்புறம் த்ரோம்போஎம்பாலிசம், அப்புறமாட்டி விஷன் லாஸ். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதில் வந்து ஸ்டெஃப்லோகோக்கஸ் ஆரியஸ், ஸ்டாஃப் எபிடெமிஸ் அண்ட் அதர் கிராம் பாசிட்டிவ் தான் மோர் காமன். அப்புறம் 10% பாலிமைக்ரோபியலாக இருக்கும். ஸோ இது வந்து ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து 3 இது கொடுத்துருக்காங்க. டிஸ்கெக்டமி ஃப்ராமனட்டமிக்கு லெஸ் தென் 1% தான், லேம்னெக்டமிக்கு 1 to 5%, இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணால் 3 to 12%. ஸோ அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ண ரேட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. சிம்டம்ஸ் சைன்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா ஃபீவரு, வைட்டல் சைன்ஸு, ஹார்ட் ரேட்டு கூடலாம், அப்புறம் பிபி குறையலாம், எரித்தீமா இருந்த ஊண்டு, அப்புறம் இன்சிஷன்லேருந்து ட்ரைனேஜு, ப்ளஸ் வரலாம், ஒர்சனிங் பெயின், அப்புறம் நியூராலஜிக்கல் டெஃபிசிட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமாட்டி வேறு எப்போல்லாம் சஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு க்ரானிக் இன்டோலண்ட் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா சஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறமாட்டி பர்சிஸ்டன்ட் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன், அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா சர்ஜரிக்கு அப்புறம் 2 to 3 டேஸ்லேயே இந்த சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் வந்து நார்மலைஸ் ஆகணும். ஆனால் 5 to 14 டேஸ்க்கு அப்புறம் தான் நார்மலைஸ் ஆகுதுன்னா யூ ஹேவ் டு சஸ்பெக்ட் இன்ஃபெக்ஷன். அப்புறம் இஎஸ்ஆர் வந்து நம்ப முடியாது, ஏன்னா அது வந்து 5 டேஸ்லேருந்து மந்த்ஸ் கணக்காகவே கூட எலிவேட்டடாக இருக்கும். க்ரானிக் இன்ஃபெக்ஷனும் வந்து அனிமியனால் வரலாம், லோ பிளட் கவுண்ட்ஸ்னால வரலாம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரலாம். எம்ஆர்ஐ தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபைண்டிங் இன்ஃபெக்ஷன். டிஸ்கைட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சப்போஸ் ஏதாவது பேஸ் மேக்கர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்கன்னா சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டயபெட்டிஸ் இருக்கா, ஒபிசிட்டி இருக்கா, ஏஜ் மோர் தென் 60 எல்டர்லி இருக்காங்களா, அப்புறமாட்டி ஆப்ரேட்டிங் ரொம்ப நேரம் அதிகமாக இருந்ததா, அப்புறமாட்டி சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி இது இருந்ததா, அப்புறமாட்டி போஸ்ட் சர்ஜிக்கல் அப்ரோச் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வி ஹேவ் டு சஸ்பெக்ட் இன்ஃபெக்ஷன். அப்புறம் சில பேருக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்ட்ராப்ரேட்டிவ் பிளட் லாஸ் மோர் தென் 1 liter, மால் நியூட்ரிஷன், ஸ்மோக்கிங், லாங் டேர்ம் ஸ்டீராய்டு யூசேஜ், அவங்களுக்கும் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அப்புறம் இம்யூனோ சப்ரஷன், ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா வி ஹேவ் டு சஸ்பெக்ட் இது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா ப்ரிவென்ஷன் எப்படி ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஆன்டிபயோட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஃபோர் இன்சிஷன் போட்டால் போதும், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் போட்டால் போதும். அதாவது யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இன்ஃபெக்ஷனே இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கெஃபலஸ்பெரின் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் கெஃபாசோலின், அதே வந்து எஸ்டெரிஷா ஈகோலையும் புரோட்டிஸ் மிராபிலிஸையும் கவர் பண்ணிவிடும். ஓரளவுக்கு கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ் அண்ட் இந்த கிராம் நெகட்டிவ் இந்த 2 இதையும் கவர் பண்ணும். இதுக்கு வந்து எக்ஸலண்ட் பெனிட்ரேஷன் டு டிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு சப்போஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா வி ஹேவ் டு ஆல்டர்னேட்டாக வந்து வான்கோமைசின் ஃபார் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் ஜென்டாமைசின் ஃபார் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு ஜென்டாமைசின் நல்லா வந்து டிஸ்க் பெனிட்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ப்ரொஃபைலட்டிக் ஆன்டிபயோட்டிக் ஷுட் பி கிவன் பிஃபோர் ஸ்கின் இன்சிஷன். அப்புறமாட்டி இது என்ன தான் பண்ணாலும் வரதான் செய்யும். ஸோ பெஸ்ட்டு வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறது தான். வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக வந்து இன்ட்ரா ஆப்ரேட்டிவாக வந்து எனி ரிமைனிங் பிளட் ப்ராடக்ட்ஸு இல்லை ரெசிடபிள் நான் வயபிள் டிஷ்யூஸு இதெல்லாம் இருந்து கண்டாமினன்ட்ஸ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ரூம்லாம் இருந்துச்சுன்னா நல்லா தரவை வாஷ் பண்ணி எடுத்துடணும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆன்டிபயோட்டிக் இரிகேஷன் சொல்யூஷனில் கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொஞ்சம் போடலாம், இல்லைனா சாலுபிள் ஆன்டிபயோட்டிக்ஸ் டைலூட்டட் பவுடர் நடுன்னு ஊற்றலான்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு சர்ஜிக்கல் ட்ரெயின் வச்சா ஹெமட்டோமா குறையும், ஏன்னா ஹெமட்டோமாவே வந்து நைடஸ் ஃபார் இன்ஃபெக்ஷன். ஸோ ஆனால் அதனால் ட்ரெயின் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் குறையும்னு எதுவும் ப்ரூஃப் கிடையாது. சப்போஸ் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இம்மீடியட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி டெப்ரேட் பண்ணிடணும் எல்லா நெக்ரோட்டிக் டிஷ்யூ அண்ட் ஆப்சஸை. அப்புறம் அவங்களுக்குலாம் எக்ஸ்டெண்டட் கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். அந்த கோர்ஸ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 6 weeks ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்கோம். க்ரானிக் கேசஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த ஹார்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா பயோஃபிலிம் வந்து ரெக்கரண்ட்டாக இன்ஃபெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ 2 பிரச்சனை இருக்குது. என்னென்னா, சப்போஸ் ஃபியூஷன் ஆகாரதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்க முடியாது. தூக்கினா ஆகும் உங்களுக்கு டிஃபார்மிட்டி அதிகமாகும், சூடோ ஆர்த்ரோசிஸ் அதிகமாகும். ஸோ வித்தின் 90 days ஒரு பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட்வேர் எடுக்காமல் டெப்ரிமெண்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணதை பார்க்கணும். அதனால் ஆன்டிபயோட்டிக்ஸ் நல்லா கொடுத்துடணும் டில் ஃபியூஷன் ஆகிற வரைக்கும். சப்போஸ் ஃபியூஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா வேறு வழியே இல்லை அப்படின்னா தூக்கிடலாம்.